என்ன பார்க்க போகிறோம்னா பிளெண்டர் எப்படி ஒரு ஸ்கூட்டி கிரியேட் பண்ணது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். ஸ்கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இந்த வீடியோ கவர் பண்ண போகிறது கிடையாது. ஃபுல்லாக கவர் பண்ண வச்சுக்கோங்க ரொம்ப போர் அடிச்சு ரொம்ப நேரம் டைம் இழுத்துடும். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக வந்து கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. இந்த வீடியோ நம்ம வெறும் ஹெட்டு மட்டும் தான் இந்த வீடியோ நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்ட் 1, நெக்ஸ்ட் பார்ட் 2 அண்ட் தென் பார்ட் 3 கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணி மாஸ் அனிமேஷனாக நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அது கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறேங்க. ரெகுலராக போகிற வீடியோஸ்னால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க ஹெட் எடிட் பண்ணுறதுன்றது வீடியோக்காக பார்க்கலாம். ஓகே கைஸ், பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூட்டியோட ஹெட் பார்ட் மட்டும் தான் செய்ய போகிறோம் இந்த பார்ட்டில். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாடி அண்ட் தென் டயர்ஸ், அதெல்லாம் நம்ம இப்போ அதை அப்போ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே இருக்கிற பாயிண்ட் லைட் அண்ட் தென் இங்கே இருக்கிற கேமராவோட செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணுறோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கிட்ட இந்த க்யூப் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் மோட்லேருந்து எடிட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி அதை வந்து ஸ்கேல் பண்ணுங்கள். அதுக்குள்ள நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் இமேஜ் தேவைப்படும். ஸோ ஆப்ஜெக்ட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இந்த கர்சரை கொஞ்சம் மூவ் பண்ணி வைங்க. அண்ட் தென் ஷிஃப்ட்+A அப்படின்னு கிளிக் பண்ணி இமேஜில் ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜை இம்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு ஸ்கூட்டி இமேஜ் வேணாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே, இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வியூவில் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த இமேஜ் நான் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு கரெக்டாக வர மாதிரி நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணி வச்சுருங்க. ஓகே, அண்ட் தென் ஸ்கேல் இது பண்ணுறங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் மோட்லேருந்து எடிட் மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து லூப் கட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ அதனால் Ctrl+R அப்படிங்கிறது கிளிக் பண்ணி ஒரு லூப் கட்டை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு லூப் கட் க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னொரு லூப் கட்டை வந்து நீங்கள் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து லூப் கட்டை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹெட்லைட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து டாப் பார்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அதை நம்ம இப்போ வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு லூப் கட்டை சென்டரில் க்ரியேட் பண்ணுங்கள். Ctrl+R அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு லூப் கட்டை க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டாப்பில் இருக்கக்கூடிய இந்த வேர்டெக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு GZ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி Z ஆக்சிஸில் வந்து அதை மூவ் பண்ணி வைங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணி வைங்க. பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் ஒட்டின மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கரெக்டாக வந்து நம்ம வந்து ஸ்கேல் வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக ஸ்கேல் பண்ணியாச்சு. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து சைடில் இருக்க இந்த பாக்ஸஸை வந்து செலக்ட் பண்ணணும். இங்கே இருக்கிற இந்த பாக்ஸஸை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணி வைங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற பாக்ஸஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணி வைங்க. ஒயர் ஃப்ரேம் மோடில் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாக்ஸஸ் செலக்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணியாச்சு. சரி, ஓகே, இப்போ நம்ம இங்கே இருக்கிற அகைன் இந்த பாக்ஸஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதை லைட்டாக வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணுவீங்க. அண்ட் தென் அதே மாதிரி இந்த பாக்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஸ்கேல் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லைட்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கணும். ஸோ அதனால் நிறைய லூப் கட்டை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து சாஃப்ட் வந்து ஆக்கிடுங்க. ஸ்மூத் ஆக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம இங்கே இருக்கிற இந்த வேர்டெக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு GY அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உள்ளாக்க வந்து மூவ் ஆகும். இந்த அளவுக்கு நீங்கள் அதை வச்சுருந்தீங்க அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும். ஃபேஸ் செலக்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த லைட்டை க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து லூப் கட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். Ctrl+R அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கான லூப் கட்டை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அகைன் நம்ம ஃபேஸ் செலக்டை வந்து யூஸ் பண்ணி
இதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கிற இந்த ஒரு லைட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஐ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இன்ட்ரூட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு அளவுக்கு நீங்கள் இன்ட்ரூட் பண்ணதுக்கப்புறமா அதை நீங்கள் வந்து அப்படிங்கிறத கிளிக் பண்ணி லைட்டாக வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதெல்லாம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதுக்கான லைட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். அண்ட் தென் பிரேக் ஆக்சிலேட்டர் அதை க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இப்போது ஆப்ஜெக்ட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை டேப் வந்து இதை வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் மோட்லேருந்து எடிட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடுங்க. அதுக்கு முன்னாடி இதை வந்து அப்ளை பண்ணுறலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இது வந்து எக்ஸ்ட்ரூட் கரெக்டாக ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரூட் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு அப்புறமேட்டா மெட்டீரியல்லாம் அப்ளை பண்ணுறலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான லைட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து வைங்க. ஷிஃப்ட்+A அப்படி கிளிக் பண்ணி மெஷ்ல ஒரு சிலிண்டரை க்ரியேட் பண்ணுங்கள். அதை நீங்கள் வந்து மெலிசாக வந்து ஸ்கேல் பண்ணுங்கள். ஸ்கேல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து லைட்டாக இசட் ஆக்சிஸில் வந்து மூவ் பண்ணிடலாம். இப்போ டேப் பட்டனை கிளிக் பண்ணி எடிட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து லைட்டாக ரொட்டேட் மாதிரி பண்ணிடலாம். Ctrl+R அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லூப் கட் வந்து நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து வெர்டெக்ஸுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுங்க. வயர் ஃப்ரேம் மோடுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இதை வந்து நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். ஓகே, ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்துருக்கு. லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாம் கரெக்டாக வந்துடும். ஓகே, இதை வந்து இப்போ நம்ம மூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுமாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி Shift+D அப்படின்னு கிளிக் பண்ணி ஒன் டைம் லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த இடத்துல ஒய் ஆக்சிஸில் வந்து மூவ் பண்ணுவீங்க. அண்ட் தென் இப்போ நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா தான் கரெக்டாக வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக வராது அவ்வளோவா. இப்போ டேப் பட்டனை கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுங்க. இப்போ நம்ம வந்து கர்சரை இந்த இடத்துல வைக்கலாம். ஓகே, கர்சரை இந்த இடத்துல வச்சதுக்கப்புறமா டேப் பட்டனை கிளிக் பண்ணி எடிட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிளேனை வந்து எடுத்து வச்சுக்கலாம். பிளேனை எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து ரொட்டேட் பண்ணுவீங்க. ஓகே, இந்தமாதிரி லைட்டாக நீங்கள் வந்து அதை ரொட்டேட் பண்ணுவீங்க. லைட்டாக அதை வந்து நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணுறங்க. ஓகே, இது சைஸ் நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் மோடில் வந்து எடிட் மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுங்க. இப்போ நம்ம Ctrl+R அப்படிங்கிறத கிளிக் பண்ணி லூப் கட்டை இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கலாம். லூப் கட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணுவீங்க. ஓகே, மூவ் பண்ணதுக்கப்புறமா Ctrl+R அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இன்னொரு லூப் கட்டை நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணுங்க. அண்ட் தென் இது செலக்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் இந்த மாதிரி மூவ் பண்ணுவீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. இந்த இதில் மேலே இருக்கிற இந்த வேர்டெக்ஸ்லாம் செலக்ட் பண்ணி வேர்டெக்ஸோட கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுறங்க. இப்போ இங்கே இடத்துல இருக்கிற Ctrl+Z தெரியாமல் கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ இங்கே இருக்கிற இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை லைட்டாக வந்து ஸ்கேல் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு வந்து கரெக்டாக வேண்ட அளவுக்கு வந்து மூவ் பண்ணுவீங்க. ஓகே, மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறமா ரொட்டேட் பண்ணுவீங்க. அண்ட் தென் இப்போ நம்ம வந்து அப்படிங்கிறத கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூட் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரூட் வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஸ்கேல் பண்ணோம். ஆல்ரெடி இந்த சைடு தான் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படியே நம்ம வந்து ஸ்கேல் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து லூப் கட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆப்ஜெக்ட் மோட் சேஞ்ச் ஆகி பார்க்கும்போது கொஞ்சம் மிரமாக நமக்கு வந்து காட்சி அளிக்குது. இப்போ நம்ம செலக்ட் பண்ணி இதை அப்ளை பண்ணிடலாம். இப்போ டேப் பட்டனை கிளிக் பண்ணி எடிட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இதில் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி லைட்டாக மூவ் பண்ணி என்டர் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் GY ஆக்சிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மூவ் பண்ணுவீங்க. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வேண்டிய அளவுக்கு வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக நம்ம இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் லைட்டாக அதை வந்து ஸ்கேல் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கான லைட்டை நம்ம இப்போ வந்து நமக்கான மிரரை வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹேண்ட் பிரேக் அண்ட் தென் அந்த எக்ஸெட்ரா அதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து வைங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட்+C அப்படின்னு கிளிக் பண்ணி மெஷில் ஒரு சிலிண்டரை கிரியேட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அதை ரொட்டேட் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான இது வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இது நீங்கள் ஆப்ஜெக்ட் கொண்டு வந்து ஜஸ்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஷிஃப்ட்+D அப்படின்றத கிளிக் பண்ணி வந்து இன்னொன்று வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதை கிரியேட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஹேண்ட் பிரேக் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து அதே ஒரு சிலிண்டரை வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஓகே, சிலிண்டரை கிரியேட் பண்ணதுக்கப்புறமா அதை நீங்கள் வந்து அந்த இதில் ரொட்டேட் வந்து பண்ணுங்கள். அண்ட் தென் அதை நீங்கள் ஸ்கேல் பண்ணுங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு ஆக்சிஸ்லையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி மெஷில் ஒரு ஸ்பியரை கிரியேட் பண்ணுங்கள். அதை நீங்கள் அந்த இடத்துல வந்து ஸ்கேல் பண்ணி வைங்க. அண்ட் தென் இப்போ டேப் பட்டனை கிளிக் பண்ணி எடிட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடுங்க. அந்த சிலிண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒயர் ஃப்ரேம் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடுங்க. இங்கே இருக்கிற இந்த வேர்டெக்ஸஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட்டாக நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான ஹேண்ட் பிரேக் இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்+D அப்படிங்கிறத கிளிக் பண்ணி GY அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து இந்த ஹேண்ட் பிரேக் வந்து மூவ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணுங்கள். அகைன் அதை நீங்கள் மூவ் பண்ணி வைங்க. அது நீங்கள் ஒய் ஆக்சிஸில் வந்து ரொட்டேட் பண்ணி வைங்க. லைட்டாக நீங்கள் அதை Z ஆக்சிஸில் வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான பிரேக்கை நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஹார்ன் வந்து அதெல்லாம் கிரியேட் பண்ணுறது வந்து அவசியம் கிடையாது. ஸோ இதை பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு எடிட் பண்ணி சேஞ்ச் ஆகிடுங்க. நம்ம 3 அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்க இது எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஸ்பீடோமீட்டர் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸ்பீடோமீட்டர் தான் சொல்லுவாங்க அவங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கான மெட்டீரியலாக நம்ம வந்து ஆட் பண்ணோம். இப்போ நீங்கள் எடிட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டிய மெட்டீரியலை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ளூ கலர் அப்படிங்கிறது வந்து வச்சுக்கிறேன். க்ரீன் கலர் வந்து வந்துச்சு.